அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷமும் சேர்ந்து வருகின்றது. ஆடி மாதம் என்றால் அம்மனுக்குரிய மாதம் ஆகும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாளில் பிரதோஷம் வருவதால் இன்றைய நாளில் நாம் விரதம் இருந்து சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் சிவன், பார்வதி, முருகன் என்று குடும்பத்தையே வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த காரியம் தள்ளி போய்க்கொண்டே இருக்கின்றது. அதாவது சொந்த வீடு அமைய வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உள்ளது. கடன் தொடர்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக திகழக்கூடிய கிரகங்கள் என்று சில கிரகங்கள் இருக்கும். அவற்றில் மிக முக்கியமான கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான் ஆகும். அதனால் நாம் இவர்கள் மூவருக்குரிய நேரத்தில் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கிழமையில் வாங்கிய பணத்தை திரும்ப தருவதன் மூலம் கடன் விரைவில் அடைத்துவிட முடியும். கேது பகவானுக்குரிய நேரமாக கருதப்படுவதுதான் யமகண்ட நேரம். கேது பகவானுக்குரிய தானியம் கொள்ளு. வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்தால் யமகண்டம் தொடங்கும் போது மஞ்சள் தூளை ஒரு தட்டில் நிரப்பி அதன் மீது தீபம் ஏற்றி கொள்ளு பருப்பை ஒரு தட்டில் நிரப்பி அதன் மீது 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் நோட்டை வைத்து விரைவில் கடன் தீர வேண்டும் என்று மனதார வேண்டுதல் செய்து தீப தூபங்கள் காண்பித்த பிறகு யமகண்டம் நேரம் முடிய போகும் நேரத்தில் அந்த ரூபாய் நோட்டை எடுத்து ஒரு கவரில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கடன் அடைக்கும் போது இந்த ரூபாய் நோட்டையும் சேர்த்து கொடுத்து கடன் அடைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது கடன் மிக விரைவில் அடைக்க முடியும். தட்டில் உள்ள கொள்ளு பருப்பை பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். பிரதோஷம் இன்று இருப்பதால் மாலை வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்து சிவபெருமானையும் பார்வதியையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.